டிங். ஓகே. இதுவரைக்கும் நம்ம வந்து நெறைய டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து பார் பெண்டிங் ஷெட்யூல் பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ, இது பார்ப்போம். மத்த வீடியோஸு கூட நெறைய இருக்கு. பார் பெண்டிங் ஷெட்யூல் வீடியோ கூட நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. இத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே ஒரு வால் போட்டிருக்கோம். சரி, நமக்கு வந்து ஒரு கான்கிரீட் வால் போட்டிருக்கோம். கான்கிரீட் ரீட்டெய்னிங் வால். இதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். ஸ்ட்ரக்சர் போயிட்டு ஃபவுண்டேஷன்ல வால் ஃபவுண்டேஷன். ஓகே. அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஃப்ளோர் பிளான்ல இருக்கு. வியூல பிளான் வியூஸ்ல ஸ்ட்ரக்சரல் பிளான்ல ஸ்ட்ரக்சரல் பிளான் எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு வால் இருக்கு. அப்புறமா ஃபவுண்டேஷன் இருக்கு. ஓகே. குயிக்கா ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பண்றோம்னு வச்சுக்கிடுங்க. இப்போ செலக்ட் பண்ணோம்னா நமக்கு ரீபார் கிடைக்கும். ரீபார் ஷேப் வந்து லோட் பண்ணணும்னு கேக்கு. இதுக்கு வந்து எஸ்ன்னு கொடுத்து இந்த ரீபார் ஷேப்ஸை வந்து லோட் பண்ணணும். நமக்கு தேவையானது மட்டும் ஷேப் லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையுமே லோட் பண்ணுறேன். ரிவிட் 2025ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. இன்சர்ட் போனீங்கன்னா இந்த லோடு ஃப்ரம் ஆட்டோடெஸ்க் கிளவுட் அப்படின்னு இருக்கும். லோட் ஆட்டோடெஸ்க் ஃபேமிலி அப்படின்னு இருக்கு. இது வந்து என்னென்னா இன்டர்நெட்ல இருந்து நம்ம வந்து ஃபேமிலிஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்ட்ரக்சரல் ரீபார் ஷேப் அப்படின்னு போனோம்னா இதில் என்ன பண்ணணும்? ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணணும். ஒரு ஷிஃப்ட் கொடுத்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி லோட் அப்படின்னு கொடுத்தா டவுன்லோடிங் ஃபேமிலிஸ் அப்படின்னு வரும். இது வந்து டைரெக்டாக ஆன்லைனில் இருந்து டவுன்லோட் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த லைப்ரரிஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேஜ் இருக்கும். அது நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஒரு கூகுள் பேஜ் வந்து எடுத்துக்குவோம். ஓகே. இது வந்து டவுன்லோட் ஆகுது. 94 ஓகே. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ லோட் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே லோட் பண்ணதுனால இது வந்து ஓவர் ரைட் அப்படின்னு ஏதாவது கேட்கணும். ஸோ லோட் ஆகுது. அது எதுவுமே கேட்கல. ஓகே. இது இப்போ நான் வந்து கூகுள் போயிட்டு இப்போ எனக்கு என்ன வேணும்? ஏதாவது லைப்ரரிஸ் ரிவிட் 2025 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தாச்சுன்னா இங்கே பாருங்கள் ஆட்டோடெஸ்க் ரிவிட் கண்டென்ட் அப்படின்னு வருது. இதில் போயிட்டு ரிவிட் 2025 content is available through Autodesk account within the product update section. இதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போனால் நமக்கு வந்து ப்ராடக்ட் அப்டேட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே. இப்போ ப்ராடக்ட்டு அக்கௌண்ட்டு இது அக்கௌண்ட் இருக்குது. இதில் வந்து அப்டேட்ஸ் ப்ராடக்ட் அப்டேட்ஸ் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம்? ஃபில்டர் பண்ணோம். லைப்ரரிஸ்னு போனோம்னா இதில் வந்து ரிவிட் 2025 இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. கண்டென்ட் பேக்ஸ் இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி திரும்ப அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. ஸோ அதே இது நமக்கு வந்து 2024 வேணும் அப்படின்னா
இங்கே 2024ன்னு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்கோம், கண்டென்ட் பேக். இதுதான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன். நமக்கு தேவையான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணோம். ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், கொரியன், ஸ்பானிஷ், யூஎஸ் இங்கிலீஷ் கண்டென்ட் அப்படின்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். 2025லேருந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு உள்ளேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட் லைசன்ஸுக்கும் நமக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குது. அதுதான் நமக்கு பெரிய விஷயம். முன்னாடி வந்து லைசன்ஸ் நீங்கள் வாங்கியிருந்தால் தான் நிறையா விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ ஸ்டூடெண்ட் வெர்ஷன்லேயே வருது. ஸ்டூடெண்ட் வெர்ஷன் நீங்கள் வாங்க வேண்டாம். இப்போ வந்து உங்களோட கசின் பிரதர், உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கே சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஐடி கார்டு வச்சு நீ ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணப்பா, அது வந்து எனக்கு ஒரு கீ கொடு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு கீ கொடுப்பாங்க. ஒரு கீ அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, இன்னொரு கீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிராக் வெர்ஷன் போட்டோன்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து அவ்வளோ சேஃபாக இருக்காது. ஆமாம், வேறு வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணோன்னா நமக்கு வந்து கம்ப்யூட்டர் சேஃபாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ பெட்ரு வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறது தான் பெட்ரு. இல்லைன்னா ஒரு 10வது படிக்கிற பசங்கக்கிட்ட அவங்க ஐடி கார்டு வச்சு, ஆட்டோடெஸ்க்கு வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி கார்டு அவ்வளோதான் கேட்பாங்க. அதை வந்து ஸோ அவங்க பேரில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆட்டோடெஸ்க் சாஃப்ட்வேரை இன்னொருத்தங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு. அண்டு உங்களுக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் லைசன்ஸு கிடைச்ச மாதிரி ஆச்சு. சரி, அந்த மாதிரி பண்ணிக்கலாம், பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இதில் அன்கனெக்டட் ஒரு 3 மீட்டர் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கேன். இது இப்போ என்ன பண்ணோம், செக்ஷனுக்கு போயிட்டு செலக்ட் பண்ணியாச்சுன்னா ரீபார் காமிக்க போகுது. அந்த ரீபாரில் ஹூக்ஸ் இன்க்ளூட் ஆகணும். ஓகே, இப்போ எனக்கு என்ன இருக்குது, டூல் டிப்ஸு வந்து கர்சரில் இருக்குது. இப்போது எனக்கு என்ன வேணுன்னா இங்கேருந்து லிஸ்ட்டில் இருக்குது. லிஸ்ட்டில் வந்து இந்த ரீபார் ஷேப்பை வந்து நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி இதை கொண்டு வைக்கணும். இப்போ எனக்கு வந்து ரீபார் ஷேப்லாம் தெரியல அப்படின்னா இந்த எலிப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 3 டாட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், ரீபார் ஷேப் ப்ரௌசர் அப்படின்னு. இந்த ப்ரௌசரில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ரீபார் ஷேப். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இதில் வந்து பிளேன் கரெக்டாக காமிக்கணும். ஒருவேளை ஒழுங்காக காமிக்கல அப்படின்னா இந்த பிளேஸ்மெண்ட் பிளேனில் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். பர்பண்டிகுலர், கரண்ட் ஒர்க் பிளேன், நியர் கவர், ஃபார் கவர் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னாப் கிடைக்கும். ஸ்னாப் கிடைக்கும்போது அப்படி ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஒரு ரீபார் வச்சாச்சு. இப்போது கான்செப்ட், அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் தான் முக்கியம், ரைட்? இப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல விசிபிலிட்டி. ரீபார் வச்சுருக்கோம், பட் ஆனால் வந்து இந்த ரீபார் வந்து எனக்கு எல்லா ட்ராயிங்லையுமே விசிபிளாக இருக்கணும்னு தேவையில்லை. எனக்கு ரீபார் ட்ராயிங்கில் போனால் எனக்கு வந்து ரீபார் தேவை, அங்கே மட்டும்தான் எனக்கு விசிபிளாக இருக்கணும். அதுக்காக இதில் விசிபிலிட்டின்னு போய் அந்த வியூ எதுவோ கரெக்டாக இதில் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரல் பிளான் 0 அது வந்து அன்செக் ஆகிருக்கு. நான் ஸ்ட்ரக்சரல் பிளான் 0க்கு போனேன்னா இதில் எனக்கு ரீபார் எதுவும் தெரியாது. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து ரீபார் எனக்கு எதுவுமே தெரியாது. செக்ஷன் நவுட்டி பார்த்தாலும் ரீபார் எதுவுமே தெரியாது. அதே இது இந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து விசிபிலிட்டி போய் இதில் ஸ்ட்ரக்சரல் பிளான் 0 அப்படின்னு கொடுத்தா இப்போ போகும்போது எனக்கு வந்து தெரியுது. ஸோ ஸ்ட்ரக்சர் ரீபாருக்கு வந்து இந்த விசிபிலிட்டி ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து பார்ட்டிஷன் எதுவும் பண்ணுமா அப்படின்னா, பார்ட்டிஷன் அப்படின்னாச்சுன்னா ஒரு செட் ஆஃப் ரீபாரை வந்து ஒரு பார்ட்டிஷனில் நம்ம குரூப் பண்ணிக்கலாம், அதுதான் பார்ட்டிஷன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன்.
இது இப்போ பார்ட்டிஷன் நான் வந்து எங்கே போய் நேம் பண்ணுறது? இதில் வந்து செலக்ட் பண்ண அப்படின்னா எப்படி நேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரில் இங்கே ரீபார் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இந்த இங்கே கவர் செட்டிங் இருக்குது. அடுத்தது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நம்பர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ கிடைக்கும். இந்த விண்டோ வந்து ரொம்ப முக்கியமான விண்டோ. ஓகே. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்ட்டிஷன் இப்போ ஒன்றே ஒன்று இருக்குது, அன்அசைன்டு அப்படின்னு இருக்குது. ஓகே. இதில் வந்து ஒரு பேர் கொடுங்க, நியூ அப்படின்னு கொடுங்க. ஓகே, அப்ளை கொடுங்க. ஓகே கொடுங்க. இப்போ இது பேர் வந்து நியூன்னு வந்துருச்சு. இது வந்து ஒரு பேராமீட்டர். இதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ரீபார் கால்குலேட் பண்ணும்போது நம்ம வந்து ஒரே மாதிரி இருக்கிற ரீபாரை, ஒரே சைஸ், ஒரே ஷேப்பு இருக்கிற ரீபாரை வந்து ஒரு பார்ட்டிஷனுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே. இப்போ வந்து ரீபார் ஷேப்பு சைஸ் வேறு மாதிரி இருக்குன்னா அதுவே பார்ட்டிஷனை வந்து டிஃப்ரெண்ட் ஆயிரும். பார்ட்டிஷனா செட்டு, ஒரு செட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ நமக்கு என்ன வேணும், ஒரே ஒரு ரீபார் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், வியூவில் போயிட்டு ஒரு ஷெட்யூல் கிரியேட் பண்ணுறேன். ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டிஸ். இந்த ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டிஸில் ஸ்ட்ரக்சரல் ரீபார் இந்த இருக்கு பாருங்க. இதில் ஸ்ட்ரக்சரல் ரீபாரில் பாத் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தனியாக இருக்குது, ரீபார் தனியாக இருக்குது, ஸ்ட்ரக்சரல் கப்ளர் தனியாக இருக்குது, ஸ்டிப். ஓகே. ஸோ ரீபார் கப்ளர் தனியாக இருக்குது. இதை வந்து பார்த்துக்கணும். பார்த்துட்டு ஆமாம், ஷெட்யூல் கீஸ்னால் எனக்கு சொல்கிறேன் நான். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல் பில்டிங் காம்போனன்ட் வந்து பார்ப்போம். ஓகே. ஓகே கொடுத்துட்டு இப்போது ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது. ஆனால் 3 பேராமீட்டர் இருக்குது. டிடி லோட் பண்ணும்போது 2 நேரம் லோட் பண்ணோம். அண்ட் வந்து 3 நேரம் வந்து இருக்குது. H1, H2 இது வந்து 2 நேரம் இருக்குது. பிகாஸ் 2 நேரம் நம்ம வந்து லோட் பண்ணோம். ஒருவேளை அதனால இருக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அடுத்த நேரம் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு நேரம் லோட் பண்ணுவோம். ஓகே. இது கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். கீப் இட் சிம்பிள். இப்போ 2 பேராமீட்டர் இருந்துச்சுன்னா ஒரு பேராமீட்டர் டெலீட் பண்ணுறது பெட்டர். நியூ போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட்ஸ் ஓகே கொடுக்குறேன். இதில் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு வால், அதே மாதிரி ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ரீட்டைனிங் வால். அந்த ரீட்டைனிங் வாலுக்கு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடுறோம். வால் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. வியூவில் ஒரு செக்ஷன் எடுத்து பார்ப்போம். ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ஷெட்யூல் போவோம். பார் போடல, ஸ்ட்ரக்சரல் ஷெட்யூல் போவோம். இந்த நேரம் வந்து எத்தனை ஏஏ இருக்குது, எத்தனை பிபி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏஏ இல்லை, பிபியும் இல்லை, எதுவுமே இல்லை. பிகாஸ் ஃபேமிலிஸை லோடு பண்ணல. ஓகே. நம்ம ஏதாவது நமக்கு வேணும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸையும் லோட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இது வந்து ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரக்சரல் வியூஸை வந்து லோட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சரல் பிளானில் லெவல் 0 எடுத்துக்கிறேன். க்ளோஸ் இன்ஆக்டிவ் விண்டோ. இப்போ லெவல் 0 மட்டும் தெரியுது. ரைட் கிளிக், கோ டு வியூ, செலக்ட் பண்ணுறேன். ரீபாரில் எனக்கு வந்து லோடு பண்ணணும். இப்போ லோடு பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இங்கே லோடு பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த க்ளவுட்லேருந்தே லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீபார் ஷேப்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கிட்டு லோடு. லோட் ஆயிடுச்சு.
இப்போ ஆ, திரும்பவும் அதே மாதிரி போகிறேன். பாரில் ஓகே கொடுத்தேன்னா எனக்கு இப்போ ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஷேப்ஸ் எல்லாம் தெரியணும்னா இங்கே ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணி ஒரு ரீபாரை வைக்கிறோம். வச்சாச்சு. செலக்ட் பண்ணுறேன். இது விசிபிலிட்டி ஸ்டேட்ஸில் ஸ்ட்ரக்சரல் பிளானில் லெவல் 0 கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தான் தெரியும். ஓகே, ரீபார் தெரியுது. இப்போ வந்து அதே ஷெட்யூலுக்கு போவோம். ஷெட்யூலுக்கு போனால் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு ரீபார் இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது மட்டும் நம்ம வந்து பேராமீட்டரை வச்சுக்கலாம். மற்ற எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணலாம், இல்லைனா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிக்கிறேன். டிஃபார்ம்டு டிஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்குது, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஓகே, இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ரீபார் என்ன பண்ணுவோம், நல்லா தெரியணும் அப்படின்னா ஒரு ஷீட்டில் கொண்டு வச்சுக்கணும் ரீபார் ஷெடியூலை. ஓகே, நான் பெருசாக இருக்குது, தட்ஸ் ஓகே. இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பேராமீட்டர்லையும் என்ன தெரியுது, நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அதை பார்க்கணும். பார் டயாமீட்டர் இதே இன்ஃபர்மேஷன் வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் கூட நமக்கு இன்னொரு பேராமீட்டராக கிடைக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்னா எந்த பேராமீட்டர் நான் வச்சுக்கணும், எந்த பேராமீட்டர் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறத பாருங்கள். பார் டயாமீட்டர், பார் லென்த்து, பெண்டு டயாமீட்டர், பெண்டிங் டீட்டெயில், இந்த மாதிரி இமேஜ் 2024ல் இல்லைனா எர்லியர் வெர்ஷனில் கிடையாது. ரிவிட் 2025ல் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் இது. ஓகே, இந்த இந்த மாதிரி பேராமீட்டர் வந்து என்ன பேராமீட்டருக்கு எத்தனை பேராமீட்டர் வருது அப்படின்னு பார்த்துடுங்க. பார்த்துட்டு இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இதை வந்து லே அவுட் செட் பண்ணும். லே அவுட்னா என்னது, லே அவுட் ரூல் மேக்ஸிமம் ஸ்பேசிங் 150 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 150 ஸ்பேசிங்கில் வந்துடுது. ஒருவேளை எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் இடத்துக்கு வந்து 150 ஸ்பேசிங், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லே அவுட் வருது அப்படின்னா இதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று 3 செட்டாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதில் இருந்து வருது டிஐ ஒரு டைமென்ஷன் கொடுத்து இது சென்டர் ஒரு 40 mm இல்லை 20 mm அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணுறோம். டிஐ இதையும் செலக்ட் பண்ணி ஒரு 40 mmலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், இந்த டைமென்ஷனை லாக் பண்ணிக்கலாம். லாக் சிம்பிள் வரல. ஓகே, இதுக்கு அடுத்தது இதிலேருந்து இது வரைக்கும். இப்போ நமக்கு வந்து ஸ்னாப் அடிக்குது. ஸ்னாப் அடிக்குதா, எனக்கு வந்து லாஸ்ட் பார் வந்து 2 பார் இருக்குது ஒரே இடத்துல. அப்போ ஒரு பாரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அன்செக் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஃபஸ்ட் பார். ஓகே, அப்போ வந்து ஒரு பார் டெலிட் ஆகிட்டு இன்னொரு பார் இருக்குது. இந்த பாருங்கள், அந்த ஏரோ மார்க்கில் வந்து பார் இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதையே செலக்ட் பண்ணுறேன், இதை வந்து எண்டு வரைக்கும் கொண்டு போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு பாரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மல்டிபிள் பார்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காது. இப்போது இதை செலக்ட் பண்ணி பார்ட்டிஷன் செட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி செட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இதை செலக்ட் பண்ணி செட் 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஏதோ ஒரு டயாமீட்டர், ஏதோ ஒரு சைஸு நமக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டு பார்ட்டிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிஷனில்
என்ன விஷயம்னா, சேம் டைமென்ஷன், சேம் ஷேப்பு, சேம் லென்த் அப்படி இருந்துச்சுன்னா, அத ஒரு பார்ட்டிஷனா குடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் வந்து ஷெட்யூல் போடுறேன் நானு. ஷெட்யூல் போனாச்சுன்னா பாருங்க 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. பிகாஸ் இது வந்து செட்டு. ஓகே. இதுல வந்து நம்பரிங். ரீபாரோட நம்பர் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஸோ இது வந்து ஷீட்ல நம்ம வச்சிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த மாரி வருது. இது வந்து நான் டிஃபரெண்ட் பார்ட்டிஷன் குடுத்ததுனால, நமக்கு வந்து 3 ரோ வந்திருக்குது. 3 செட்டா இருக்குது. அதனால இந்த மாரி வந்திருக்குது. ஓகே. இப்ப பாருங்க பார்ட்டிஷன் செட் 1, 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. இத வந்து டேபிள் பண்ணும்போது தேவையில்லாத காலம்ஸ் எடுத்துட்டு, நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. ரீபார் ஷேப்லாம் வந்துருச்சு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ரீபாரோட நம்பர். அன்னோட் ஒயிட்ல போய் நமக்கு வந்து டேக் பை கேட்டகரி அப்படின்னு போயிட்டு, ரீபார் செலக்ட் பண்ணோம்னு வச்சுடுங்க. தேர் இஸ் நோ டேக் லோடட் அப்படின்னு வருது. இதுல அன்னோட்டேஷன்ல போயிட்டு ரீபார் டேக், ஸ்ட்ரக்சரல் ரீபார் டேக். ரீபார் டேக். ஓகே. ஓப்பன் குடுத்துருங்க. இப்போ பாருங்க, ரீபார வந்து ஏதோ ஒரு ரீபார செலக்ட் பண்றோம். இந்த ரீபார்ல எனக்கு என்ன ரீட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஒருவேளை ரீபாரோட நம்பர் வந்து வேணுமா? இல்ல என்ன பார்ட்டிஷன் பேர் வைக்க போறோமா? என்ன பேர் வைக்க போறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்றேன், இதுல பார்க்குறேன். இதுல வந்து ரீபாரோட டைப் அண்ட் நம்பர் இருக்குது. ரீபாரோட நம்பர் என்ன? 1. கிரியேட் சிமிலர் போறேன். இந்த செட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே ரீபாரோட நம்பர் 1. எல்லாமே ரீபார் நம்பர் 1ன்னு காமிக்குது. இப்போ ஸ்ட்ரக்சர் போயிட்டு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் நம்பர் அப்படின்னு கேட்டா, இங்க பாருங்க ஸ்டார்ட்டிங் நம்பர் அண்ட் இன் யூஸ் 1ன்னு இருக்குது. ஸ்டார்ட்டிங் நம்பர், இதுல ஸ்டார்ட்டிங் நம்பர் வந்து 2 அப்படின்னு குடுக்கலாம். இல்லன்னா 1B 2 அப்படின்னு குடுக்கலாம். இல்லன்னா 3 அப்படின்னு குடுக்கலாம். அப்ளை அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி இன் யூஸ் 1 to 1, 2 to 2, 3 to 3 அப்படின்னு வருது. ஏன்னா இது வந்து சேம் சைஸ். இப்போ டிஃபரெண்ட் சைஸ் இருந்துச்சுன்னா டிஃபரெண்ட் நம்பர் வரும். அண்ட் ஓகே. இத இப்போ வாலுக்கு வந்து ஒரு ரீபார் குடுத்து நம்ம அதுல வந்து எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். நானு கோ டு வியூ குடுக்குறேன். இது வால் இருக்கு. இப்போ ஸ்ட்ரக்சர் ரீபார் இங்க டைரக்ட்டா எடுக்கலாம். இல்ல செலக்ட் பண்ணியாச்சுன்னா நமக்கு ரீபார் கிடைக்கும். இதுல வந்து ஸ்ட்ரக்சரல்ங்கிற பேராமீட்டர் வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ணா தான் ரீபார் கிடைக்கும். ஓகே ரீபார். இதுல வந்து ஒரு எல் ஷேப் ரீபார் எடுக்கலாம். எல் ஷேப் ரீபார் கிடைக்கலனா கூட ஏதாவது ஒரு ரீபார வந்து எடுத்து பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஷேப் எடிட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றோம். எடிட் ஸ்கெட்ச் அப்படின்னு குடுத்து, இந்த ஷேப்ப இந்த பக்கம் வச்சுக்கிறோம். ஓகே ஃபினிஷ் அப்படின்னு குடுத்தாச்சுன்னா, நீங்க இத அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஷேப் கூட ஆட்டோமேட்டிக்கா ரீட் ஆயிரும். ஓகே ரீபார் ஷேப் 1 அப்படின்னு இருக்கு. இது வந்து புது ஷேப். ஓகே இத வந்து நீங்க இப்போ மாத்தி வைக்கணும்னா, இதுலேருந்து செலக்ட் பண்ணணும். நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணணும். ஓகே இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, செலக்ட் பண்றோம். ஓகே லேஅவுட்ல மேக்ஸிமம் ஸ்பேசிங் 200 அப்படின்னு வச்சுக்கிறோம். செலக்ட் பண்றோம். அண்ட் என்ன பண்றோம், விசிபிலிட்டி ஸ்டேட்ஸ்ல வந்து 3D வியூ அண்ட் நம்ம 3D வியூல வச்சு பார்ப்போம். ஓகே
இப்போ நான் வந்து 3D வியூ போகிறேன். இங்க பாருங்க இந்த மாதிரி தெரியும். இப்போ இப்போ பாருங்க ஒன் மோர் பார் வந்து ஆட் ஆயிருச்சு. இதில் முக்கியமான விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒருவேளை நமக்கு இந்த வால் வந்து ஒரு வேரியிங் ஃபேஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வருது. ஒரு வேரியிங் ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வால் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஓகே இப்போ வால் செலக்ட் பண்ணியாச்சு. எடிட் ப்ரொஃபைல். எனக்கு வந்து இந்த வால் வந்து ஸ்ட்ரைட்டாக வருது. அதுக்கப்புறமா இப்படி ஸ்லோப்பாக வந்துடுது. இப்படி வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா, இங்கே செட்டு டைப் வேரியிங் ரீபார் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து இப்படி கீழே இழுத்தீங்கன்னா வேரியிங் ரீபார் வரும். ஸோ இது வரைக்கும் ஒரு ரீபார் செட்டு. இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ரீபார் செட்டு. ரைட், கரெக்டா? வேரியிங் ரீபார். இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ரீபார் வந்து வைக்கணும். காப்பி பண்ணி இங்கே வந்து காப்பி பண்ணி வச்சோன்னா ஓகே மேலே இழுத்துட்டு திரும்ப வந்து கீழே எடுக்கணும். ஒரு பாரை வந்து காமனாக வச்சுக்க வேண்டியதுதான். வச்சிருச்சுன்னா இந்த லாஸ்ட் ரீபாரை அன்செக் பண்ணிடலாம். அன்செக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரீபார் வந்துடும். இப்போது நீங்கள் வந்து ஷீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் எத்தனை ரீபார் வந்திருக்கு. ஏன்னா வேரியிங் ரீபாராக இருக்கிறதுனால அதுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர் வந்திருக்கும். ஓகே இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வேரியிங் ரீபார். இப்போது அன்னோட்டேட் டேகில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் 13, 12, 11, 10 இந்த மாதிரி வருது. இப்போ வந்து இந்த நம்பரிங் வந்து ஆட்டோமேட்டட். ஓகே இன்கேஸ் இந்த நம்பரை வந்து ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா இங்கே இருக்கும் ஸ்ட்ரக்சர் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ரீபார் நம்பர். இப்போது செட் 3 வரைக்கும் இருக்குது. அன்அசைன்ட் வந்து 1லேருந்து 17 வரைக்கும் இருக்குது. ஸோ 1 to 17. இப்போ ஒருவேளை 8லேருந்து ஆரம்பிக்கணும். அப்ளை கொடுத்தோன்னு வச்சுடுங்க 8 to 24 அப்படின்னு வருது. இப்போ இதை வந்து எனக்கு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செக்ஷன் எடுப்போம். ஸோ இதில் வேறு எதுவும் சிம்பிள் எதுவும் வரல. ஓகே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் வரும். இதில் வரல. ஓகே நான் இதை பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே நம்பரிங் ஆர்டர் வந்து ரிவர்சல் பண்ணுறது. ஸோ நம்பரிங் ஆர்டர் இல்லைனா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் நம்பர் பண்ணுறத வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் நம்பர் பண்ணோம். ஓகே ஸோ மற்றபடி நம்பர் வந்து நம்ம ஸ்டார்டிங் நம்பர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்பர். இன்கேஸ் வந்து நம்ம ஏதாவது ரீபாரை வந்து டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3 செட்டாக இருக்குது. இதை நான் வந்து ஒரே செட்டில் வந்து வைக்கிறேன். 1 2 3 பார்ட்டிஷனையும் அந்த பார்ட்டிஷனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரே செட்டில் வைக்கிறேன். ஓகே இப்போ வந்து ரீபார் நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செட் 1 மட்டும் இருக்குது. நம்பர் 1 மட்டும் காமிக்குது. ஓகே பட் ஆக்சுவலாக அது என்ன 3 இருக்குது. ஸோ 3மே ஒரே சைஸில் இருக்குது. ஒருவேளை வித்தியாசம் இருந்தால் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு நம்பர் காமிக்கும். இப்போ நான் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருக்கேன். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்பர்ஸ் போனீங்கன்னா 3 நம்பர் வருது. ஓகே இதில் ஏதோ ஒன்று வந்து திடீர்னு டெலீட் பண்ணிடுறேன். ஓகே இப்போ 2 வேரியிங் நம்பர் தான் இருக்குது. ரீபாரில் போனீங்கன்னா இப்போவும் 3ன்னு காமிக்குது. 1லேருந்து 3 பட் ஒரு ஸ்டார் இருக்குது. ரைட்டு இந்த இதில் ரிமூவ் கேப்ஸ் அப்படின்னு கொடுத்து அப்ளை பண்ணோம்னா அது வந்து 1 2ன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீநம்பர் பண்ணிக்கும். ஓகே ஒருவேளை கேப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காமிக்கும். இந்த ஸ்டார் மாதிரி காமிக்கும்.
ஓகே. ஸோ இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். ஸோ மத்தபடி ஷெட்யூல் வந்து ஈஸியா பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஷெட்யூல்ல இருந்து ரிமூவ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பாராமீட்டர் வச்சு அத வந்து ஃபில்டர் பண்ணணும். ஆ இப்போ வந்து வாலுக்கு ஏதாவது ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்ட செலக்ட் பண்ணோம்னா, இத்தன பாராமீட்டர்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பாராமீட்டர் வந்து ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு அப்டின்னா, அந்த பாராமீட்டர் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிறது ரீபார்ல ஷெட்யூல்ல பொதுவா ஷெட்யூல்ல வந்து ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப எந்த ஷெட்யூல் போனாலும் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து எனக்கு அன்அசைன்டு அ பார்ட்டிஷன் எனக்கு வந்து வேண்டாம். அப்போ இதுல வந்து நெறையா பாராமீட்டர்ஸ் இருக்கு. இதுல பார்ட்டிஷன் எடுத்துட்டு, பார்ட்டிஷன் ஈக்குவல்ஸ் செட் 1 மட்டும் வேணும். இது வந்து செட் வந்து பேரு குடுக்குறோம் இல்லையா? பார்ட்டிஷன் பேரு. இப்போ செட் 1 மட்டும் தான் வேணும். இல்லன்னா இது வேண்டாம். கன்டெய்ன்ஸ் இந்த மாரி இருந்தா மட்டும் வேணும். அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு ஓகே குடுத்தோம்னா, இங்க பாருங்க இந்த மாரி ஃபில்டர் ஆயிடும். செட் 1 மட்டும் தான் நமக்கு கிடைக்குது இப்போ. ஆமா. எனி பாராமீட்டர். மாடல்ல வந்து கிராபிக்ஸ் ஃபார் டிராயிங்ஸ் தான். அது ஷெட்யூலுக்கு வராது. ஆமா. மாடல்ல நீங்க வந்து விசிபிலிட்டி ஹைட் பண்ணாலும் ஷெட்யூல்ல இருக்கிறது இருக்கத்தான் செய்யும். பிகாஸ் அது வந்து 3Dல மாடல் பண்ணியாச்சு. அது ஹிடனா இருக்குது. பட் மாடல்ல இருக்குது. ஓகே. இதுல ரிவிட்ல வந்து ஃபேசிங் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபேஸ் ஃபில்டர், ஃபேசிங் அப்படின்னு இருக்கும். ஷெட்யூல்ல வந்து ஃபேஸ் கூட வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப எந்த ஷெட்யூல் எடுத்தாலும், இப்ப வந்து பாருங்க, ஷெட்யூல் அண்ட் குவான்டிட்டி அப்படின்னா, இங்க ஃபேஸ் இருக்கும். ஸோ எந்த ஃபேஸுக்கு எனக்கு வந்து ஷெட்யூல் வேணும் அப்படின்னு இங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேஸ்க்கு தான் வரும். ஓகே. இதுல ஃபேஸ் ஃபில்டர் எதுவுமே கிடையாது. எக்ஸிஸ்டிங்னா எக்ஸிஸ்டிங் குவான்டிட்டி, நியூன்னா நியூ. எனக்கு அதுல வந்து என்ன ஃபேஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க இந்த ஃபேஸ்னால நெறைய ப்ராப்ளம் வரும். நெறைய பேருக்கு ஃபேஸுங்கிறதே புரியாது. ஃபேஸ்ன்னு ஒண்ணு இருக்குங்கிறதே புரியாது. ஸோ இத வந்து எக்ஸிஸ்டிங்கும், இத வந்து நியூன்னு வச்சிருப்பாங்க. இப்போ இத வந்து எக்ஸிஸ்டிங் அப்படின்னு மாத்தியாச்சு. இது வந்து என்ன? நியூன்னு இருக்கு. இப்போ ஷெட்யூல்ல போய் பார்த்தோம்னு வச்சுக்கங்க. ஷெட்யூல்ல வந்து இன்னும் 2 இருக்குது. பண்ணணும். இது வந்து வரும். இப்போ வந்து செட்டு 1ன்னு மட்டும் இருக்கு. ஆமா. இதுல வந்து எக்ஸிஸ்டிங் அப்படின்னு குடுத்துருந்தேன். ஒரு நிமிஷம். இது வந்து ஓகே. வரேன். இத வந்து எக்ஸிஸ்டிங்ன்னு குடுத்துருக்கேன். ஒருவேளை இதுல வந்து டெமாலிஸ்ட் இது வந்து டெமாலிஸ்ட் இன் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு குடுத்தா, நமக்கு வந்து ஷெட்யூல்ல அப்பவும் இருக்குது. ஃபேஸ் பொறுத்தவரைக்கும், நமக்கு வந்து ஒரு ஐட்டம் டெமாலிஷ் ஆவப்போது அப்படின்னா, அத வந்து கணக்குல எடுக்காது. ஆமா. ஸோ, அதில வந்து ஷெட்யூல்ல ஃபேஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஃபேஸ் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா, எக்ஸிஸ்டிங் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் ஐட்டம் வந்து ஷெட்யூல் பண்ணும். நியூ அப்படின்னா, நியூ ஐட்டம்ஸ் ஷெட்யூல் பண்ணும். ஓகே. ஸோ, இதில வந்து பட் இது வந்து 2யுமே காமிக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குது. செட் ரிமூவ் பண்ணா நமக்கு செட் இல்லாம வரும். இதில நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறதுனால வராது. செலக்ட் பண்றோம். செட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்.
இப்போ ஃபில்டர் போகிறோம். நன்னன் கொடுத்தா எல்லாமே வரும். ஸோ நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இப்போது என்ன பண்ணோம், ஷீட்டில் போய் பார்த்தாச்சுன்னா எனக்கு இத்தனை லிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ லென்த்தை வந்து பார்த்தோன்னா பார் லென்த்து கவுண்ட்டும் இருக்குது. கவுண்ட் எல்லாமே 1 1 1ன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து செட்டில் எனக்கு வந்து எத்தனை ரீபார் இருக்கும், ஒரு செட்டில் வந்து நமக்கு நிறைய ரீபார் இருக்கும். ரைட், இங்கே இருக்குது மினிமம் ரீபார் குவான்டிட்டியில் வந்து 14 14 1 1 1ன்னு வந்திருக்கு. இதெல்லாம் வேரியிங் ரீபார். ஓகே, இது வந்து 16 இருக்குது. மூணாவது செட்டு 16 இருக்குது. ஆமாம், எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து எக்ஸிஸ்டிங். ஓகே, ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் அப்படின்னா, ஸோ இதில் நம்ம வந்து ஃபில்டரில் நம்ம பண்ணிக்கலாம். ஃபில்டரில் அந்த பேராமீட்டர் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸஸ், இந்த ஃபேஸ் கிரியேட்டட் இல்லைனா ஃபேஸ் டெமாலிஸ்ட், ஃபேஸ் கிரியேட்டட் ஈக்குவல்ஸ் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்தாச்சுன்னா நியூ மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸிஸ்டிங் வந்து ரிமூவ் ஆயிட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். மற்ற எக்ஸிஸ்டிங் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டு, அந்த கீ ஷெடியூல்னா என்ன? ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஷெடியூல் போடுறேன். வியூ போயிட்டு ஷெடியூல் போகிறேன். ஷெடியூல் அண்ட் குவான்டிட்டியில் ஏதாவது ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணணும். கேட்டகரி செலக்ட் பண்ணலான்னா பை டிஃபால்ட்டு ஷெடியூல் காம்போனண்ட்டு தான் எடுத்துக்கும், கீஸ் எடுத்துக்காது. இப்போது ஸ்ட்ரக்சுரல் ரீபார்னு வச்சுக்கோம். ரீபார் ஷெடியூல் கீஸ். இதில் ரீபாருக்குன்னு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஆட் பண்ணணும்னா இந்த ஷெடியூல் கீஸை வந்து வச்சுக்கும். அதுக்குன்னு ஏதாவது ஒரு பேர். அதான் இன்கேஸ் நம்ம என்ன சொல்கிறோம், வெண்டாரோட பேரும் வெண்டாரோட ப்ரைஸும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, வெண்டார் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்ம வந்து ப்ரைஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா ரீபாரோட காஸ்ட் வந்து வேறு வேறு மாதிரி ஆகும் இல்லையா? அதை என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இதில் நான் வந்து இருக்கிற பேராமீட்டர்ஸும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நியூ பேராமீட்டர் கேன் அப்பியர் இன் ஷெடியூல் அப்படின்னு இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறேன், வெண்டார் நேம் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்குது. இப்போ வந்து காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, காஸ்ட் கரன்சி. ஆமாம், இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஸோ ஓகே, ஒரே ஒரு பேராமீட்டர் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து வேறு ஏதாவது பேராமீட்டர் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோ, டெக்ஸ்ட்டுன்னே வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்லாம் இருக்குது. இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா என்ன ஆகுனா ஒரு டேபிள் வந்து வரும். ஸோ இந்த டேபிளில் கீ நேம்னா என்ன, வெண்டாரோட நேம். ரைட்டு, அதில் வந்து நாமளே எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரீபார் ஷெடியூலில் இன்செர்ட் டேட்டா ரோ அப்படின்னாச்சுன்னா 1ன்னு வருது. ஓகே, இதில் அசைன் பண்ண வேண்டாம், இன்செர்ட் டேட்டா ரோவில் 1ன்னு வருது. இதில் இன்செர்ட் ரோ அப்படின்னு கொடுத்தா தான் இது ஃபஸ்ட்டு ரோவே வரும். எனக்கு இங்கே வந்து எம்டி ரோஸ் வந்து காட்டுது, எதுக்குன்னு தெரில. பட் இன்செர்ட் ரோ அப்படின்னு கொடுத்த மட்டும் எனக்கு 1ன்னு வருது.
ஓகே. ஒருவேளை டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரமாட்டேங்குது. ஓகே. இன்செர்ட் ரோ அப்படின்னு ஆச்சுன்னா, வெண்டார் 1ன்னு வச்சுக்கோங்க. காஸ்ட் எவ்வளோன்னா ஒரு 100. ஒரு டிராவல் சார்ஜ் வந்து ஒரு ₹20 அப்படின்னு வச்சுக்குவோம். இன்செர்ட் ரோ திரும்பவும் என்ன பண்ணோம்? இன்செர்ட் ரோ அப்படின்னு போனோம். 2 வெண்டார் 2 வந்து ₹80. டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் 25 அப்படின்னு வச்சுக்குவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க வந்து இன்செர்ட்ன்னு குடுத்து நெறைய ஆட் பண்ணிட்டே போலாம். வெண்டார் 3 ஸ்பெல்லிங் தப்பா போட்டோமோ? ஆ. ஓகே. இதுக்கு பேர் தான் கீ நேம். இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஃபில் பண்ணிக்குவோம். இது என்னன்னா ஜஸ்ட் அ டேட்டா. ஜஸ்ட் அ டேட்டா. ஓகே. இப்போ வந்து இந்த ஷெட்யூல வச்சுக்கிட்டு நாம ஒண்ணுமே பண்ண போறதில்ல. ஓகே. இ ஆமா. இது ரிவிட்ஸ்ல தான். இந்த ஷெட்யூல வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நமக்கு மாடலோட கனெக்டடாவே இருக்காது. ஆமா. இது ஃபீல்டு, அப்பியரன்ஸ் இதெல்லாம் இருக்கு. எம்ப்டி இத வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபில்டர் ஆப்ஷனே இல்ல. ஓகே. இது வந்து நாம தான் குடுக்குறோம். ரைட். யூசுவலா இந்த பிளாங்க் பேஜ் வராது. ஓகே. நாம எவ்வளோ குடுத்தோமோ அவ்வளோ மட்டும் தான் வரும். இதுல வந்து பிளாங்க்கும் இருக்குது. ஸோ அது நம்ம செக் பண்ணணும். அ இதுக்கு அடுத்தது வந்து நமக்கு இதனால என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ வந்து ரீபார் ஷெட்யூல் போறோம். நமக்கு ரீபார் ஷெட்யூல் போறோம். இந்த ரீபார் ஷெட்யூல்ல எனக்கு ஃபீல்டு நம்ம வெண்டார் நேம் அப்படின்னு கிரியேட் பண்ணி வச்சிருந்தோமா? அந்த வெண்டார் நேம் வந்து இதுல இருக்கும். ஓகே. இப்போ வெண்டார் நேம நான் என்ன பண்றேன், ஒரு கம்ஃபர்ட்டுக்காக நான் வந்து கடைசில எடுத்துட்டு வரேன். இன்னும் வந்த மாரி இல்ல. ஓகே. வெண்டார் நேம். அப்புறம் காஸ்ட். காஸ்ட் 2 காஸ்ட் இருக்கு. ஆமா. 1 இன்பில்ட், 1 இது. ஓகே. எந்த காஸ்ட்ன்னு பார்த்துக்குவோம். ஓகே குடுக்குறேன். ஓகே குடுத்தாச்சுன்னா, இங்க பாருங்க கடைசில 2 இது வந்திருக்கு. வெண்டார் நேம். இப்போ நான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, கீ நேம் ஏதாவது ஒண்ண வந்து செலக்ட் பண்ணேன்னா, எனக்கு காஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும். ஓகே. இப்போ வந்து டிராவல் காஸ்ட் எல்லாம் இருந்துச்சுல்ல? ஓகே. ரைட். கடைசி காஸ்ட் வந்து நமக்கு தேவையில்ல. இப்போ டிராவல் காஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஓகே குடுக்குறேன். இங்க பாருங்க வெண்டாரோட பேர் வந்து ஏதாவது ஒரு கீ நேம். இதுல வந்து 2 அப்படின்னு குடுத்தேன்னா, இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. பட் இதுலலாம் எனக்கு வந்து செலக்ட் பண்ண முடியல. பட் இது வேரியிங் ரிபார். ஆமா. இ இதெல்லாம் எனக்கு வந்து செலக்ட் பண்ண முடியல. பட்டு செட்டுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆவுது. ஓகே. பட் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது எதனால இப்படி வருதுன்னு தெரியல எனக்கு. அ என்ன காரணமா இருக்கலாம்? ஐட்டமைஸ் எவரி இன்ஸ்டன்ஸ் இருக்குது. அன்செக் பண்ணிட்டு பார் லென்த் மூலியமா குடுத்து ஓகே குடுத்தோம்னு வச்சுருங்க. இப்பவும் என்னால செலக்ட் பண்ண முடியல. இது என்ன காரணம்னு தெரியல. பட்டு ஒரு கீ ஷெட்யூலோட கான்செப்ட் என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நான் குடுத்தேன்னா, மத்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா இது கூட வந்துரும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாடல செலக்ட் பண்றேன்.
மாடல் செலக்ட் பண்ணால் இங்கே பாருங்கள் வெண்டார் நேம் அப்படின்னு இருக்குது. இது வந்து ஒரு செட்டு, வேரிங் ரீபாரு ஒரு செட்டு. இதில் வந்து செலக்ட் பண்ணி வெண்டார் நேம் 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இங்கே போனீங்கன்னா ஷெட்யூல் போனீங்கன்னா இப்போ எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரோவை ஃபில் பண்ணுறேன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட்டு. அதே இது நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து நான் வந்து டேபிள் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், குரூப் பண்ணி ஒரு டிப்பிக்கலான செட்டுக்கு பேராமீட்டரை வந்து நான் கீ ஷெட்யூலாக பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஒரு கீ பேராமீட்டரை வந்து நான் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஐட்டம்லாம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா கீ ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகே. நமக்கு வந்து ஷெட்யூலில் வந்து பண்ண முடியலன்னா கூட மாடலில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். வெண்டார் நேம் 4 அப்படின்னு கொடுத்தா ரீபார் ஷெட்யூலில் ஆட்டோமேட்டிக்காக 4ன்னு அப்டேட் ஆகுது. காஸ்ட்டு அண்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு வருது. இப்போ நீங்கள் இதில் வந்து எனக்கு டோட்டல் வேணும், கவுண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப ஃபீல்டில் போயிட்டு புதுசாக ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணோம். இதில் வந்து பேராமீட்டர் நான் வந்து கிரியேட் பண்ணலாம். பட் வந்து இது டெக்ஸ்ட் பேராமீட்டர் இருக்குது. இது வந்து நம்பர் பேராமீட்டர் இருந்தால் மல்டிப்ளை ஆகும். டெக்ஸ்ட் பேராமீட்டர் இருந்தால் மல்டிப்ளை ஆகாது. ஓகே. ஸோ பேராமீட்டரோட யூனிட் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ பேராமீட்டர் வந்து யூனிட் சேஞ்ச் பண்ணலாமா? ஓகே. யூனிட் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும், கீ ஷெட்யூலில் போயிட்டு காஸ்ட் அப்படின்னு இருக்குது, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்னு இருக்குது. இதில் 2 பேராமீட்டரையும் ரிமூவ் பண்ணலாம். இதை வந்து டெலீட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. பிகாஸ் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஷீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டோம். ஷெட்யூல் மஸ்ட் கண்டெயின் அட்லீஸ்ட் 1. ஓகே. பேராமீட்டர் வந்து ஒரு நேரம் கிரியேட் பண்ணால் எடிட் பண்ண முடியாது. ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணாச்சுன்னா இந்த பாருங்கள், டேட்டா டைப்பு சேஞ்ச் ஆகாது. ஸோ டெலீட் பண்ணிக்கலாம். அண்டு கீ நேம் இருக்கணும். காஸ்ட்டு எந்த காஸ்ட்டை டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த காஸ்ட்டில். ஓகே. இப்போது புதுசாக ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணும்போது ஓகே ரீபார் காஸ்ட்னு வச்சுக்கோம். அப்படின்னு வச்சுக்கோம். இதில் நம்பர் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே. நம்பர்னு வச்சுக்கிட்டு குரூப் அண்டர் அதர். ஓகே. ரீபார் காஸ்ட்டு ஒரு நம்பர். சரி, ஒரு பேராமீட்டர் நமக்கு போதும். ஓகே கொடுக்குறேன். இப்போ திரும்ப ரீபார் காஸ்ட்னு வருது. இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் தான் நான் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபீல்டில் இந்த கீ நேமை எடுத்துக்கும். ஓகே. 1 2 3ன்னு இருக்கு. இப்போ 50 40 30 ஏதோ நம்பர். ஓகே. இந்த மாதிரி இருக்குது. இது ஆமாம், இது வந்து நமக்கு என்ன விஷயம்னு தெரியல ஆக்சுவலாக. இது வந்து பை டிஃபால்ட்டாக எப்படியோ செலக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி வராது, யூஸ்வலாக இந்த மாதிரி வராது. ஓகே. நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெண்டார் இப்போது திரும்பவும் இதுக்கு நம்ம பேராமீட்டர் அசைன் பண்ணணுமா? ரீபார் காஸ்ட் வெண்டார் நேம் கிடைத்தது அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ வந்து டோட்டல் குவான்டிட்டி மல்டிப்ளை பை ரீபார் காஸ்ட் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட். ரைட். அப்போது என்ன பண்ணோன்னா ஃபார்மேட்டிங்கில் இதில் நம்ம வந்து ஷெட்யூலை எடிட் பண்ணுறோம். எதனாலும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுக்கு போகணும். ஃபீல்டு போயிட்டு ஆட் கால்குலேட்டட் பேராமீட்டர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் காஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோம். வச்சுட்டு டிசிப்ளின் வந்து காமன்,
டைப் வந்து நம்பர். இதில் வந்து என்ன ஆகும்னா குவான்டிட்டி அப்படின்னு இருக்கு. ஓகே, மல்டிப்ளை பை ரீபார் காஸ்ட். ஸோ இது வந்து கரன்சியாக இருந்தால் கூட வெறும் நம்பராக தான் வச்சுருக்கோம். ஓகே அப்படின்னு கொடுக்கணும். யூனிட் வந்து மேட்ச் ஆகணும், அதர்வைஸ் வில் கெட் அ எரர். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, எனக்கு யூனிட் ப்ராப்ளம் அப்படின்னா டிவைட் பை ஒன்னு போட்டுருங்க, அது நம்பராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இங்கே பாருங்கள், டோட்டல் காஸ்ட்டு இங்கே வந்திருக்குது 700, இங்கே வந்து 650, மற்ற எல்லாமே 111 இருக்கும். இப்போ இந்த டோட்டல் காஸ்ட்டுக்கு திரும்ப டோட்டல் கண்டுபிடிக்கணும்னா ஷார்ட்டிங் அண்ட் குரூப்பில் போயிட்டு இங்கே கிராண்ட் டோட்டலில் நமக்கு டோட்டல் அப்படின்னு கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா எனக்கு இங்கே டோட்டல் வரலை. ஆமாம், டோட்டல் வரலை. ஓகே, இங்கே வந்து 18 நம்பர்ஸ்ன்னு இருக்குது, ஆனால் டோட்டல் வரலை. ஏன் வரல அப்படின்னா டோட்டலை எனேபிள் பண்ணும். ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டோட்டல் காஸ்ட் கால்குலேட் டோட்டல் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ எதுக்கெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம்? குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டிக்கு கால்குலேட் டோட்டல், ரீபார் பை செட்டு கால்குலேட் டோட்டல், அப்புறம் காஸ்ட்டு கால்குலேட் டோட்டல். ஓகே கொடுக்கணும். அப்படி ஓகே கொடுத்தா தான் இந்த மாதிரி வரும். இப்போ ரீபார் காஸ்ட்டுக்கு வந்து 819 இருக்குது, பட் ஆக்சுவலாக இந்த நம்பர் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ தேவையில்லாத டோட்டல் வரக்கூடாது அப்படின்னா ஃபார்மேட்டிங்கில் ரீபார் காஸ்ட், அதுக்கு வந்து நோ கால்குலேஷன். ஏன்னா பிகாஸ் அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இப்போ வந்து டோட்டல் 2140 அப்படின்னு வந்திருக்கு. ஓகே ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு ஷெடியூலுக்கும் ரீபாருக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு சேனல் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், வீடியோ செட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். அது வந்து ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், எம்இபி எல்லாத்துக்குமே பொதுவானது தான் ஷெடியூல். கான்செப்ட் அண்ட் லாஜிக் வந்து சேம். ஸோ பட் ரீபார் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாருமே படிக்கும். ஓகே, நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்ச அளவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நான் வந்து கிளாஸ்லேயே சொல்லித்தரேன். ஸோ மற்றபடி நீங்களே செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, ஒரு வீடியோ பார்த்தீங்க, அப்படி அதில் வந்து அப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் வந்து செஞ்சு பார்க்கும்போது வரல, ஏதாவது தப்பாக செஞ்சிட்ருக்கேனா அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இன்றைக்கி இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். யா ஓகே, பார்க்கலாம் ஜி.